ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. பந்திப்பூர் முதுமலை இந்த பகுதியில் இருக்கிற இடங்களில் சுற்றி பார்த்துட்டுங்க. நம்ம இப்போ மசனகுடிக்கு வந்தோங்க. மசனகுடிக்கு நம்ம வரும்போது கரெக்டாக ஒரு 8 மணிக்கு செக் போஸ்ட் அடைஞ்சுங்க. அங்கேருந்து மசனகுடிக்கு நம்ம 8:40க்கெலாம் வந்துங்க. நைட் ஒரு டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 மணிக்கு நம்ம மசனகுடியிலேருந்து நம்ம வண்டி எடுத்தோங்க. 10 மணிக்கு நம்ம வண்டி எடுத்து இப்போ மசனகுடியை தாண்டி நம்ம கல்லட்டி ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த கல்லட்டி ரோட்டில் நம்ம பயங்கரமான ஏர்பிமெண்ட் எல்லாம் இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம மேலே வரும்போதுங்க சில சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் பார்த்தோம். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கரடிங்க. மசனகுடியிலேருந்து நம்ம பயணம் பண்ணி வரும்போதுங்க நம்ம கல்லட்டி சாலையில் மேலே ஏறும்போது ஃபஸ்ட் ஒரு செக் போஸ்ட் வருங்க. அங்கேருந்து தான் ஹில் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு கரடி நம்ம பார்த்தோங்க. இந்த கரடியை பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம மலையில் ஏற ஆரம்பித்தோம். இங்கேருந்தால் மலை ஸ்டார்ட் ஆகுதுங்க. நேராக மேலே ஏறும்போது பயங்கரமான கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குதுங்க. இந்த கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த ஆபத்தான சாலையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குதுங்க. அதாவது TN 43 பதிவு கொண்ட வாகனங்களை மட்டும்தான் மேலே இருந்து, அதாவது ஊட்டியிலேருந்து நம்ம மசனகுடிக்கு வரோம்னா இந்த கல்லட்டி சாலையில் இறங்கி வர முடியுங்க. மற்றபடி வேறு பதிவெண் கொண்ட வாகனங்கள் எதுவுமே இந்த சாலையில் வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம மசனகுடியிலிருந்து மேலே ஊட்டி போகணும்னா இந்த கல்லட்டி சாலையில் மேலே ஏறுறதுக்கு எல்லா வாகனங்களுக்கும் அனுமதி இருக்குங்க. அது இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குதுங்க. இப்போது நாம் 10 மணிக்கு இப்போ போயிட்டுருக்கோம். 10 மணிங்கும் போது நம்ம முதுமலையிலேருந்து வரும்போதுங்க மசனகுடி செக் போஸ்ட்டில் நம்ம 8:30 மணிக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுபோக நம்ம பயணம் பண்ணுறது TN 43 பதிவு கொண்ட ஒரு வாகனம், நம்ம நண்பரோட வாகனங்க. இந்த பகுதிக்கு நம்ம நண்பரோடு தான் நான் பயணம் பண்ணியிருந்தேங்க. அவர் ஊட்டியை சேர்ந்தவருங்க. இப்போது நம்ம இந்த பகுதியில் பயணம் பண்ணி போகும்போதுங்க இந்த மலை ஏறும்போது சில நேரங்களில் வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே காமிச்சேன் கரடி மட்டும்தாங்க பார்த்தா, மற்றபடி வேறு எந்த ஒரு வனவிலங்குகளும் பார்க்க முடியலைங்க. நம்ம இந்த சாலையில் பயங்கரமான ஒரு ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி இப்போ மேலே போனதுக்கு பின்னாடிங்க அடுத்து தலைக்குந்தா அடைஞ்சுங்க. அங்கேருந்து மறுபடியும் ஊட்டி போயிங்க. ஊட்டிலேருந்து கோத்தகிரி போய் கோத்தகிரிலேருந்து நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி மேட்டுப்பாளையம் வரைக்கும் பயணம் பண்ணி போய் தாங்க இந்த ஒரு அருமையான வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுங்க. மறுபடியும் சொன்ன மாதிரிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம கல்லட்டி சாலையை பற்றி இதோட நான் காமிச்சு முடிச்சிட்டுங்க. நம்ம ஊட்டியில், அதாவது ஊட்டியிலேருந்து கோத்தகிரி வர சாலையில் ஒரு வில்லேஜுக்கு போகிற வழியில் ஒரு பயங்கரமான கொம்பன் போயிட்டு இருந்தாருங்க. இந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ஒரு கொம்பனை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம நண்பர் தான் சைடில் பார்த்து சொன்னாருங்க. சைடில் ஒரு காங்கிரீட் ரோடு இருந்தது. அந்த ரோட்டில் நல்லா மிகப்பெரிய ஒரு கொம்பன் நின்றுட்டு இருந்தாருங்க. நம்ம வண்டியை பார்த்ததுமே அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி உள்ளே போனாருங்க. அவர் ஆக்சுவலாக வெளியே வர்ற மாதிரி இருந்தது. நம்ம வண்டியோட வெளிச்சத்தில் அவர் உள்ளே போயிட்டாருங்க. அதை தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இந்த சாலையே எந்த இடத்துல இருக்குங்கிறது கரெக்டாக என்னால் சொல்ல முடியலைங்க. நைட்டு வரும்போது எந்த இடம்னா கரெக்டாக தெரியலைங்க. மெயின் ரோட்டில் மட்டும் இருக்கும்போது நம்ம நண்பர்கள் தான் சொன்னாங்க, ரைட் சைடு ரோட்டில் யானை நிற்கிதுங்க அப்படின்னாங்க. திரும்பி பார்க்கும்போதுங்க ரைட் சைடில் ஒருத்தனை ஆக்சுவலாக மெயின் ரோடுக்காக வந்திருக்குங்க. நம்ம வண்டி வெளிச்சத்தை பார்த்ததுமே மறுபடியும் திரும்பி உள்ளே போயிடுச்சுங்க. அது தொடர்ந்து நம்ம அப்படியே பயணம் பண்ணி போகும்போதுங்க பாருங்கள், இந்த இடத்துல பயங்கரமான ஒரு சைஸில் கொம்பனுங்க. இவர் ரோட்லேருந்து மேலே ஒரு கட்ரோலில் ஏறிட்டு இருந்தாருங்க. இந்த பகுதி நம்ம இப்போ கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் சாலையில் பயணம் பண்ணும்போது பார்த்ததுங்க. நம்ம ஊட்டிலேருந்து கோத்தகிரி வர்ற வழியில் இந்த கொம்பனை மட்டும் தான் பார்த்தாங்க. அது போக சில காட்டெருமை கூட்டங்கள்லாம் நிறைய பார்த்தாங்க. அதையெல்லாம் வீடியோவில் காமிக்கலாம்.
இப்போ வந்து கோத்தகிரிலேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் சாலையில் இறங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பன் பார்த்தோம். அடுத்து வந்து தொடர்ந்து நம்ம அப்படியே பயணம் பண்ணி போகும்போதுங்க இன்னும் சுவாரஸ்யமான சில விலங்குகளை பார்த்தோங்க. ஒரு முள்ளம்பன்றிங்க ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷங்க ரோட்லேயே நடந்து போச்சுங்க. அதை வந்து உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷமாக காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்த முள்ளம்பன்றி நடு ரோட்டில் போகுதுங்க, அப்புறம் கொஞ்சம் ஓரமாக போகுதுங்க, மறுபடியும் நடு ரோட்டுக்கு வருதுங்க, மாறி மாறி ரோட்லேயே தான் போகுது தவிர வந்து சைடில் ஒதுங்கவே இல்லைங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, அந்த முள்ளம்பன்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சாலை இருந்தாங்கன்னா ஏதி வீட்டில் அப்படியே நாங்கள் வந்து அந்த முள்ளம்பன்றிக்கு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வந்துங்க. சைடில் ஒரு கட்டோடு வந்துச்சுங்க, அதாவது ஒரு காங்கிரீட்டோடு வந்துச்சுங்க. அந்த ரோட்டு வழியாக அப்படியே வந்து மேலே ஏறினதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து அந்த முள்ளம்பன்றி தாண்டி வந்தோங்க. ஏன்னா வந்து இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க நைட்டு வந்து 12:30 மணிங்க. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு காட்டெருமை கூட்டம். இந்த சாலையில் எக்கச்சக்கமான காட்டெருமை கூட்டங்கள் நான் பார்த்தேங்க. அதாவது ஊட்டிலேருந்து கோத்தகிரி வர்ற வரைக்கும், அதே மாதிரி கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் வர வரைக்கும், மேட்டுப்பாளையம் சொல்லப்போனால் அங்கே பர்டிகுலராக புஞ்சப்பாளையம் வர வரைக்கும் சரி நிறைய காட்டெருமைலாம் பார்த்தோம். அதில் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த காட்டெருமை கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க நம்ம அந்த முள்ளம்பன்றி பார்த்தது போக மேட்டுப்பாளையம் அடையும் போதுங்க அங்கே ஒரு பிளைன் ரோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் வந்துருங்க. அந்த பிளைன் ரோட்டில் ஒரு மிகப்பெரிய கொம்பனையும் பார்த்தோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் சாலையில் இறங்கிட்டு இருக்கோம் கோத்தகிரிலேருந்துங்க. இந்த இடத்துல வந்து அந்த நம்ம கொம்பனை பார்த்ததுனாலுங்க அப்படியே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும். ஏன்னா வந்து சைடில் வந்து பார்த்தோன்னா ஏதோ மரம் உடைக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் எங்களுக்கு கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் நாங்களும் பொறுமையாக தான் இறங்கினோம். ஏன்னா சைடில் எங்கேருந்து வேணால் பார்த்தோன்னா கொம்பன் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மரம் நல்லா உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் மெல்லமாக போய் இறங்கினோம். இறங்கும்போது பார்த்தோன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு கொம்பன் தான் பார்த்தோங்க. அதுக்கு மேலே வந்து வேறு யாரையும் பார்க்கல. அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முள்ளம்பன்றி பார்த்தோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே தொடர்ந்து பொறுமையாக ரோட்டில் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஒரு சைடில் வந்து மலை மேடுங்க, ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா மலையோட அடிவாரம் டீலாங்க. கொஞ்சம் ஏமாந்தால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தோம்னா வண்டி கூட கிடைக்காதுங்க. அந்த மாதிரியான ரொம்ப ஆபத்தான ஒரு சாலை தான் இந்த கோத்தகிரி சாலை. இந்த கோத்தகிரி சாலை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாங்க. ஏன்னா சாலை வந்து நல்லா இருக்குங்க, நல்லா மலை மேடுங்க. ஒரு சைடில் வந்து மலையோட டாப் இருக்குங்க, இன்னொரு சைடு வந்து மலையோட அடிவாரம் இருக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக தான் போகணும். அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பெண்டெல்லாம் இருக்குங்க. இதே நம்ம வந்து குன்னூர் சாலையில் பயணம் பண்ணோம்னா பெண்டு பெருசாக இருக்காதுங்க. பட் கோத்தகிரி சாலையில் நிறைய பெண்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போகணும். சேம் டைம் வந்து ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் மலையில் ஏறுறதுக்கும் மலையிலேருந்து இறங்குறதுக்கும் இந்த சாலை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாலையில் கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளோட உயிரே போயிருங்க. ஸோ அதனால் இந்த கோத்தகிரி சாலையில் நீங்கள் பகலில் பயணம் பண்ணாலும் சரிங்க, நைட்டில் பயணம் பண்ணாலும் சரிங்க, ரொம்ப பொறுமையாக தான் பார்த்து பயணம் பண்ணணுங்க. இந்த ஒரு தகவலை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஏன்னா இந்த சாலையில் நான் நிறைய டைம் பயணம் பண்ணியிருக்கேன். நானும் ரொம்ப பொறுமையாக தான் பயணம் பண்ணுவேங்க. அதே மாதிரி இந்த சாலையில் விபத்துகள்லாம் நடந்து உயிரில் போகிறதும் நடந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தகவலை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம இப்போ அப்படியே தொடர்ந்து மேட்டுப்பாளையம் நோக்கி முன்னேறி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த சாலையில் அப்படியே நம்ம போகும்போதுங்க அடுத்து வந்து ஒரு முள்ளம்பன்றி பார்க்க போகிறோங்க. இந்த சாலை கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம கோத்தகிரிலேருந்து அரவேணு அப்படிங்கிற பகுதியை தாண்டி நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கும்போதுங்க முள்ளூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். மோசம்னா அதாவது கீழ்த்தட்டப்பள்ளம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து முள்ளூர் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் சைடில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான மலை அடிவாரமாக இருக்குங்க. ஸோ இந்த பகுதியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முள்ளம்பன்றிங்க. இந்த முள்ளம்பன்றி நம்ம போகும்போதே நடு ரோட்டில் தான் நின்றுருந்ததுங்க. நம்ம வந்து நடு ரோட்டில் நின்றதுனால வண்டி நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட்டு நிப்பாட்டினதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அந்த முள்ளம்பன்றி அப்படியே ரோட்டில் அப்படியே முன்னாடியே அப்படியே நடக்க ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நடு ரோட்லேயே தான் நடக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே ரோட்டோட ஓரத்தில் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது. மறுபடியும் வந்து நடு ரோட்டில் நடக்குது. ஏன்னா ரைட் சைடில் மலை மேடுங்கிறனால அந்த முள்ளம்பன்றிக்கு மேலே ஏறுறதுக்கு வழியே இல்லைங்க. அதே மாதிரி சைடில் ஒதுங்குச்சுன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஒதுங்கமாக போய் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ரைட்டில் ஏறிங்க. மறுபடியும் வந்து நடு ரோட்டில் வந்து ஏறி வந்துடுதுங்க. இங்கே பாருங்கள், எந்த இடம் வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். நடு ரோட்டுக்கே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்க வெள்ளைக்கோட்டுக்கே வந்துருச்சு. மறுபடியும் திருப்பி வந்து ஓரத்தில் போகுதுங்க. திருப்பி வந்து அப்புறம் நடுவில் இருக்க வெள்ளைக்கோட்டுக்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி
இந்த நேரங்களில் வந்து ஆப்போசிட்டில் வாகனங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் நைட்டு வந்து 12:30 மணிங்கிறதுனால சில வாகனங்கள் மட்டும் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருங்க. ஏன்னா வந்து இந்த சாலையில் இந்த நேரத்தில் வாகனங்கள் பெருசாக இல்லாதனால ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த முள்ளா மூட்டையை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக அந்த முள்ளா மூட்டைக்கு பின்னாடியே வந்து போனோம். அதுவும் நம்மளை விடாமல் பார்த்தோன்னா 15 நிமிஷம் இப்படியே நம்மளை கூப்பிட்டு போச்சுங்க. நாங்கள் வந்து நிறுத்தினா அந்த முள்ளா மூட்டை நம்ம வண்டி முன்னாடி அப்படியே நிற்குதுங்க. நம்ம போனால் மறுபடியும் போகுதுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படியே வந்து பார்த்தோன்னா போனோம்னா ஏதாவது ஒரு சைடில் கட்டு இருந்ததுன்னா அந்த கட்டில் முள்ளா மூட்டையும் அப்படியே ஏற்றி விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள் நட்டோட்டுக்கு வந்துட்டு போகுதுங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒதுங்கணும்னு நினச்சி அப்படியே போனோம். அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிட்டு மறுபடியும் வந்து அப்படியே வந்து பாருங்கள் இந்த ஒரு காங்கிரீட் ரோட்டில் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுங்க. அப்பாடா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஏன்னா பாவங்க அந்த ஒரு சின்ன உயிரினங்க முள்ளா மூட்டை மேக்ஸிமம் வந்து அதிகமாக ஸ்பீடாக வந்து ஓடாதுங்க. மெல்லமாக தான் போகும். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கூட மெல்லமாக தான் போகும். அந்த வண்டியில் வரவங்க நிறுத்தினா மட்டும்தான் அந்த முள்ளா மூட்டையை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த முள்ளா மூட்டையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா சைடில் இருக்க கட் ரோட்டில் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி போனோங்க. பாருங்கள் இப்போ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ப்ளைனான ஒரு ரோட்டில் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போதுங்க இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கொம்பன் நின்றுருந்தாருங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதுங்க. அந்த ஹெட்லைட்டு வெளிச்சத்தை தாண்டி போகும்போதுங்க ரைட் சைடில் ஒரு கொம்பன் இருப்பாருங்க. இந்த ஆப்போசிட்டில் வந்த காரே வந்து கொம்பன் இருந்ததுனால தான் ரொம்ப ஸ்லோவாக பார்த்து வந்தாங்க. ஏதாவது மேலே ஏறி தாக்கிடுமோ அப்படிங்கிற பயந்தாங்க. பாருங்கள் இங்கே நின்றுருக்காரு பாருங்கள். பயங்கரமாக ரோட்டோட ஓரத்தில் கம்பீரமாக நின்றுருந்தாருங்க. அவர் நிற்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அடித்து தூக்கிடும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பொசிஷனில் நின்றுருந்தாருங்க. வர்ற வண்டியே வந்து ரொம்ப வெறித்தனமாக பார்த்த மாதிரி பார்த்தாருங்க. நாங்களும் அதனால் வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம். சரி ஏதாவது மேலே ஏறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது. வண்டி ஸ்லோ பண்ணி அப்படியே பார்த்தா கொஞ்சம் நேரம். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படியே ஒரு வண்டி தான் ரொம்ப வெறிச்சு பார்த்தாரு தவிர மேலே ஏறுற மாதிரி எங்களுக்கு அறிகுறி தெரியல. ஸோ அதனால் வந்து டக்குன்னு நாங்கள் வந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இங்கேருந்து கிராஸ் பண்ணி போய் நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நம்ம நண்பர்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இது வரைக்கும் நான் வந்து இப்போ அருமையாக பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. அதாவது மசனகுடியிலேருந்து கல்லட்டி வழியாக ஊட்டி வந்துங்க. ஊட்டிலேருந்து கோத்தேரி வந்து கோத்தேரிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து இந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இது மாதிரியான வீடியோக்கள் நிறையா நம்மளோட சேனலில் வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.